ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோதுமை ரவா அப்பந்தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுக்கிறப்ப கரண்ட் இல்லைங்க, அதனால் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. அதே 1 கப்பில் ரவை சேர்த்துக்கலாம். வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு ரவை, 1 கப்பு ஜீனி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒன்று போல் நல்லா கலந்து விடலாங்க. இப்போ நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப்பு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு இருக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகிடுங்க. இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நான் அப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ அப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அப்பமாக போட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வெந்து வரும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா அழகாக புஸ்ஸுன்னு நல்லா எலும்பி வருது. இந்த அப்பம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் அப்போ சுட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான கோதுமை ரவா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.